Hello everyone, welcome to Tamil Academy channel. நான் உங்கள் ஹேம்லதா. இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோவில் பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் ப்ரீவியஸ் வீடியோவில் பாண்டாஸ்னா என்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேட்டா ஃப்ரேம் கான்செப்ட். அந்த டேட்டா ஃப்ரேமை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பாண்டாஸ் ஆல்ரெடி அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ பிக் டேட்டா அனாலிசிஸ் இல்லை டேட்டா செட்டோட அனாலிசிஸுக்காக தான் இந்த பாண்டாஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன பண்ணுது, நீங்கள் என்ன மாதிரி டேட்டாஸை கொடுத்தீங்கனாலும் 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சராக மாற்றி கொடுத்துரும். இதே சீரீஸில் கொடுத்தீங்கன்னா காலம் ஸ்ட்ரக்சராக மாற்றி கொடுத்துரும், டேபிளில் இருக்கக்கூடிய காலம் ஸ்ட்ரக்சராக. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றி கொடுத்துருது, அதாவது 2 டைமென்ஷனல் அரே அந்த கான்செப்டில் மாற்றி கொடுத்துருது. தட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸாக மாற்றி கொடுத்துருது. அது எப்படி மாற்றுது, அதுக்கு எப்படி அதை எடுத்து என்ன மாதிரி எடுத்து அது மாற்றுது அப்படின்றது தான் நம்ம இந்த கான்செப்டில் சில சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் இந்த டேட்டா ஃப்ரேம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாண்டாஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அந்த மாடியூலுக்குள்ளே தான் இந்த டேட்டா ஃப்ரேம் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பாண்டாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் பைத்தானில் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுபடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, ஃபஸ்ட்டு லைன்லேயே உங்களுக்கு எரர் வந்துடும். ஸோ அதனால் இந்த பாண்டாஸை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஒரு நிக்நேம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கலெக்ஷன் இனிஷியலைசேஷன் கொடுக்குறேன், டேட்டா அப்படின்ற ஒரு கலெக்ஷன். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது, கலோரிஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து இருக்குது. அடுத்து டியூரேஷன் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது, கீ இருக்குது, அதுக்கு சம் வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ இந்த டேட்டாவை நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமாக மாற்ற போகிறேன். எப்படி அதை லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள், இந்த வேரியபிள் இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆகும், டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட் ஆகும், என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். இஸ் ஈக்குவல் டு பிடி டாட், சரிங்களா, இந்த பாண்டாவோட நிக்நேம் இருக்கு இல்லையா, அந்த இது நம்ம யூஸ் பண்ணணும், பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப், சரிங்களா. டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷன் தான் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். டேட்டா ஃப்ரேம் ஆஃப் எதை நீங்கள் மாற்ற போகிறீங்க, எந்த கலெக்ஷனை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த கலெக்ஷனோட நேமை நீங்கள் உள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரிண்ட் ஆஃப் டிஎஃப், இந்த டிஎஃப்ங்கிறது என்னது, டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்டோட நேம், நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இப்படி நம்ம கொடுத்தது இந்த லிஸ்ட்டாக, அதாவது கீயும் வேல்யூமாக கொடுத்த இந்த கான்செப்ட் இப்போ என்னவா மாறிடும்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் டேட்டா ஸ்ட்ரக்சராக மாறிடும். பாருங்கள், நான் அவுட்புட் காட்டுறேன், அந்த 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும், பார்த்தீங்களா. ஸோ வந்து இதுக்கு வந்து இண்டெக்ஸோடு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 0th ரெக்கார்டு, இது 1th ரெக்கார்டு, இது 2nd ரெக்கார்டு, சரிங்களா. ஸோ இந்த ரெக்கார்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்த அந்த கீ வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு காலமாக டிஃபைன் ஆகிடுச்சு, செகண்ட் நீங்கள் கொடுத்தது எல்லாமே செகண்ட் காலமாக ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இது வந்து 3x2 மேட்ரிக்ஸ், சரிங்களா. 3 rows 2 columns உள்ள ஒரு அரேயாக நமக்கு என்ன ஆயிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்தாலும் அதை 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சராக மாற்றணும். ஏன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸில் வந்து எல்லாமே டேபிள் கான்செப்டில் தான் இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் கான்செப்டில் தான் இருக்கும். அதனால தான் அது ஈஸியாக ஃபெச் பண்ணிட்டு வந்து கொடுக்குது. அவ்வளோ இன்ஃபர்மேஷனில் நம்ம தேடுறது உடனே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எல்லாமே டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால தான் ஃபெச்சிங் வந்து டேட்டா ஃபெச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக, சர்ச்சிங் அங்கேருந்து ரிட்ரைவிங் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்குது, சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் அதை நீங்களாக இப்போ நான் ஏற்கனவே வேறு ஒரு கலெக்ஷனில் வச்சுருக்கிறேன், இது எப்படி நான் இந்த கலெக்ஷனுக்கு மாற்றுறது, அப்போ மேனுவலாக நான் மாற்றணுமா அப்படின்னு தேவையில்லை. ஸோ நீங்கள் பாண்டாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் என்ன மாதிரி கலெக்ஷன் நீங்கள் சோஷியல் மீடியாஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னாலும் அதை உங்களுக்கு என்னவா மாற்றிடுதுன்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில் மாற்றுறதுக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கலைனாலுமே ஒரு ஃபார்ம் டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரே கலெக்ஷனில் உள்ள வேல்யூஸ் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரே டேட்டா பேஸாக நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம 2Dயில் மாற்றுறதுக்கு நீங்கள் இந்த டேட்டா ஃப்ரேம்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், டேட்டா இந்த ஃப்ரேமில் எல்ஓசி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன எல்ஓசி ஃபங்க்ஷன் அப்படின்னா லொக்கேஷன் ஃபங்க்ஷன், சரிங்களா.
ஸோ ஏதாவது இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்பயுமே ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுக்கிறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கேயும் இண்டெக்ஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை எதுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா எல்ஓசின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது டேட்டா ஃப்ரேம் கான்செப்டில் பர்டிகுலர் இண்டெக்ஸை நீங்கள் இன்புட்டாக கொடுத்து அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஒரு பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நீங்கள் கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா எல்ஓசி ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும். பாருங்கள் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு பாண்டாஸில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ் அண்ட் ஃபங்க்ஷனும் சப்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, டிக்ஷனரி கலெக்ஷன். ஸோ கீ வந்து நமக்கு கலோரிஸ், அடுத்து வந்து அதுக்கான வேல்யூஸ் இருக்குது லிஸ்ட்டில். அப்புறம் இன்னொரு கீ வேல்யூ இருக்குது, அதுக்கான கலெக்ஷன் இருக்குது. இதுதான் கலெக்ஷன், டேட்டா கலெக்ஷன், சாம்பிள் கலெக்ஷன். இப்போ நான் என்னவா பண்ணுறேன், இதை டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறேன். டேட்டா ஃப்ரேமாக மாற்றுறதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பாண்டாவோட ஆப்ஜெக்ட், அதாவது பாண்டாவோட நேம், சரிங்களா? அந்த நேம் டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் நீங்கள் என்ன கலெக்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த கலெக்ஷனோட வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க, சரிங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெக்கார்டு மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2D ஸ்ட்ரக்சரை மட்டும் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா பாருங்கள், இந்த டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட் டாட் எல்ஓசி ஆஃப் 0. அப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் உங்களுக்கு 0th இண்டெக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், ரிட்ரைவல் ஆகும். பாருங்கள் இப்போ என்ன வந்திருக்கு, கலோரிஸோட வேல்யூவும் டியூரேஷனோட வேல்யூவும் மட்டும்தான் வந்திருக்கு. நேம் வந்து என்னது 0th இண்டெக்ஸ், 0th இண்டெக்ஸில் உள்ளது உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு காலம் ஸ்ட்ரக்சர், அதாவது டேபிள் ஸ்ட்ரக்சரில் வராது. அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். ஸோ வித் எதோட வரும்னு கேட்டிங்கன்னா டேட்டா டைப்போட வரும். எப்படி சீரீஸில் நமக்கு டேட்டா டைப்போட வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் டேட்டா டைப்போட வரும். அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற கலெக்ஷனோட வேல்யூ என்ன டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூ அப்படின்றத உங்களுக்கு அதையும் ரிட்டர்ன் பண்ணிடுது. அது எத்தனை பிட்டு அப்படின்றது, இது 64 பிட்டு இன்டீஜர் அப்படின்றத நமக்கு சொல்லிடுது. ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேல்யூ கெட் பண்ணணும்னா டேட்டா ஃப்ரேமில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும், எல்ஓசின்ற ஃபங்க்ஷன். எல்ஓசி ஃபங்க்ஷன் யாருக்கு யூஸ் பண்ணுவீங்க, எந்த ஆப்ஜெக்ட் நேம்னா டேட்டா ஃப்ரேமுக்கு என்ன ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் எல்ஓசி ஆஃப் உங்களோட இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ 1 அப்படின்னு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூவை கெட் பண்ணிட்டு வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூ வருது. நேம் வந்து என்னது 1, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்து கெட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், அடுத்து ஒரு டேட்டா கலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேட்டா கலெக்ஷனில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, அதாவது இப்போ ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவில் 2 இண்டெக்ஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 0,1 அப்படின்னு 2 டைமென்ஷனல் அரேயில் உள்ள இண்டெக்ஸிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே நம்ம பார்த்த மொதல் ப்ரோக்ராம் மாதிரியே தான் எல்லாமே. இந்த எல்ஓசியில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேல்யூ கொடுத்துருக்கோம். இது ரோ, இது காலம். ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலம் 1, 0,0னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், 0,1னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட் ரோங்கிறது ஃபஸ்ட்டு கலோரியில் இருக்கக்கூடிய வேல்யூ, டியூரேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ. செகண்ட் ரோங்கிறது கலரில் இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூ, இது தேர்ட் வேல்யூ. இப்போ இது வந்து 2 கொடுத்தீங்கன்னா 3மே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது 0 கொடுத்தீங்கன்னா ஒரு இது மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் 0,0 கொடுக்குறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ வந்து வந்திருக்கு. 2 தடவை கொடுத்துட்டேன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகிருக்கு, டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், இங்கேயுமே இண்டெக்ஸ் நேம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சீரீஸில் நம்ம இண்டெக்ஸ் நேம் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி டேட்டா ஃப்ரேம்லையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இண்டெக்ஸ் வேல்யூவோட தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இண்டெக்ஸ் நேமும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி அங்கே இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரியே தான் இங்கேயும். பாருங்கள், டிஎஃப் ஈக்குவல் டு பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0, 1, 2 வர்றதுக்கு பதில் day 1, day 2, day 3ன்ற இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன வராது, 0, 1, 2 வராது. நீங்கள் கொடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ வரும். நீங்களும் இண்டெக்ஸிங் வந்து பண்ணிக்கலாம். இண்டெக்ஸிங்க்கு நேமிங் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்,
பண்ணிக்கலாம். வித் த யூஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்குள்ளே கொடுக்கணும், டேட்டா ஃப்ரேம்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக நீங்கள் உள்ளே கொடுக்கணும். சரிங்களா, அதை மறந்துடாதீங்க. எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற இந்த ப்ரோட்டோடைப்பு நமக்கு தெரியணும். ப்ரோட்டோடைப்புங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு கிரியேஷனுக்கான சின்டாக்ஸ் எழுதணும்னா அதை தான் நம்ம ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவோம். அந்த இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா அந்த ப்ரோட்டோடைப், அந்த சின்டாக்ஸில் தான் நம்ம இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, அங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறது, இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் ப்ரோட்டோடைப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட்டா ஃப்ரேமோட ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு பாண்டாவோட நேம் டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் எப்போயுமே என்ன தான் இருக்கணும், என்ன கலெக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலெக்ஷனோட நேம் தான் இருக்கணும். அடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ நீங்கள் என்ன நேமிங் பண்ணுறீங்களோ அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறது வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸ் நேமிங்கை மட்டும் வந்து நம்ம வச்சுக்கலாமா, எப்படி சீரீஸில் நம்ம அக்சஸ் பண்ணமோ. இப்போ இண்டெக்ஸிங்க்கு நேமிங் கொடுத்துட்டோம், அப்போ அந்த இண்டெக்ஸ் நேமிங்கை வச்சு நம்ம வேல்யூவை அக்சஸ் பண்ணலாமா, அந்த பர்டிகுலர் வேல்யூவை மட்டும் நம்ம அக்சஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். அதுவும் வந்து பாசிபிள் தான். இப்போ நம்ம என்ன இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள், இண்டெக்ஸ் நேமிங் டே 1 டே 2 டே 2 3 கொடுத்துட்டேன். இப்போ டே 2வை மட்டும் நான் அக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்குரிய ரிலவெண்ட் டேட்டாஸ் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், ஓகேவா, அதுக்குரிய ரெலவெண்ட் டேட்டாஸ் மட்டும் வந்திருக்குது. நேம் வந்து என்ன வந்தது, டே 2. அங்கே நம்ம இண்டெக்ஸ் நேம் கொடுக்காதப்போ என்ன வந்துச்சு, 0 1 அப்படின்னு வந்துச்சு. ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் நம்ம இதில் பார்த்துருந்தப்ப. சரிங்களா, இப்போ வந்து நம்ம அந்த இண்டெக்ஸிங்க்கு நேம் கொடுத்ததுனால என்ன நேம் நம்ம கொடுத்துருக்கோமோ அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. வித் த டேட்டா டைப்போட உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. ஏன் இண்டெக்ஸிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம வேல்யூவை கெட் பண்ணுவோம். அதான் இண்டெக்ஸிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ்லையோ இல்லை ஒரு கலெக்ஷன்லேயோ இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மெயின் கான்செப்டை யாருன்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸிங் தான். இண்டெக்ஸிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு டேட்டாவையும் எந்த கலெக்ஷன்லேருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஎஸ்வி ஃபைலில் ரீட் பண்ணியிருக்குது. சரிங்களா, ஸோ ரீட் பண்ணுறதுக்கு read_csv ஃபைல்னு போட்டிங்க அப்படின்னா, சிஎஸ்வி ஃபைலுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் உள்ள ஒரு ப்ரோக்ராம். ஸோ இந்த கலெக்ஷனை வந்து நம்ம பாண்டாஸில் ரீட் பண்ண முடியுமானா ரீட் பண்ண முடியும். இதுதான் வந்து மோஸ்ட்லி சர்ச் இன்ஜின்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். அது ரீட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். பாருங்கள், இன்னும் எவ்வளோ ரோஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 167 ரோஸ் இன்னும் இருக்குது. அது வந்து நமக்கு ஃபுல்லாக ஷோ ஆகலை, கொஞ்சம் மட்டும் நமக்கு ஷோ ஆகிருக்கு. அதாவது முன்னாடியும் பின்னாடியும் ஷோ ஆகிருக்கு. நடுவில் இந்த டாட் வச்சுருக்கிறது எல்லாமே இன்டர்மீடியேட் வேல்யூஸ் நமக்கு இருக்குது. பைத்தான் ஐடியில் அவ்வளோ இதையும் பிரிண்ட் பண்ண முடியாது. அதுக்காக இது ஸ்பெசிஃபைடு அவுட்புட்டாக நமக்கு காட்டுது. சரிங்களா, ஸோ இந்த ரீட் பண்ண சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறதுமே இது நீங்கள் எதில் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் டேட்டா ஃப்ரேம் கான்செப்டில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த பாண்டாஸோட கான்செப்ட் இதோட உங்களுக்கு முடியுது. ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா செட்ஸ். இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தனி லைப்ரரியை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த லைப்ரரிக்குள்ளே சில ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு டேட்டாவை ஆக்சஸிங் பண்ணுறாங்க. வித் த யூஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் வேல்யூவை வச்சு கெட் பண்ணுறாங்க. அதுக்கு கொடுத்த தனி லைப்ரரி தான் என்ன லைப்ரரி, பாண்டா லைப்ரரி. சரிங்களா, ஸோ அந்த பாண்டாஸுங்கிறது பைத்தான் லைப்ரரி, தனி லைப்ரரி எதுக்காகவே கொடுத்துருக்காங்க, டேட்டா செட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கொடுத்த ஒரு கான்செப்ட். சரிங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். பைத்தான் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பாண்டாஸ் தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூ கான்செப்டில் நிறையா இதை பற்றி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பைத்தான் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறப்பே வந்துச்சானா கிடையாது. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. இதுவுமே 2008 தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த லைப்ரரியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெர்ஷனும் அப்டேட் ஆகும்போது சில மாடல்ஸ் சில லைப்ரரிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டெக்னாலஜிஸை பொறுத்து உங்களுக்கு என்ன ஆகுது, மாறிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு டெக்னாலஜி தான் இப்போ நம்ம பார்த்த பைத்தான் லைப்ரரி கான்செப்ட். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.